எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 24 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜனவரி 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் டேஷ் கருப்பொருளில் அலங்கார ஊர்தி பங்கேற்கிறது. ஆன்சர் வல்லமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா. நாட்டின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவர் தற்கொலைகளை தடுக்க எத்தனை பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது? ஆன்சர் 3 மெம்பர் கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 11,718 கோடி. மத்திய அரசின் கடன் அளவு ஒட்டுமொத்தமாக ஜிடிபியில் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 57%. தூத்துக்குடியில் 2292 கோடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் எத்தனை சேவைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் 18 சேவைகள். உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் எது? ஆன்சர் ECI நெட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதிக்குழு எனும் புதிய சர்வதேச அமைப்பு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் காசா அமைதி. காசால அமைதி, அதே மாதிரி மறுகட்டுமானம் ஆகிய பணிகளுக்காக இந்த அமைதிக்குழு அமைச்சிருக்காங்க. யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் 500 மீட்டர் பிரிவில் அபிஷேக் விஜய் விஸ்வநாத் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜனவரி 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவர்ப் மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் எங்கள் அப்பா சொன்னது தான். ஸோ நம்ம ஒரு 3 டேஸாக வந்து எங்கள் அப்பா சொன்னது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இந்த ஜெயம் ரவி படத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, இதுவும் எங்கள் அப்பா சொன்னாருங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் எங்கள் அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, அதனால அதில் கொஞ்சம் நல்லா இருக்கதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் மேலானது. அதாவது இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நாளைக்கு பிரியாணி கிடைக்கும், எது வேணும் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன கொடுக்குறாங்க, சாப்பாடு சோறு கொடுக்குறாங்க இல்லையா, அதை சாப்பிடணும். அதை விட்டுட்டு நாளைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் பட்னியாக கிடக்கணும். நாளைக்கு ஒரு பிரியாணி அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கும் பட்னியாக இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ 2 டேஸ் 2 நாட்களுக்கு நீங்கள் பட்னியாகிற மாதிரி ஆயிரும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது, அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ என்ன வாய்ப்பு இருக்கோ அதை அப்படியே பிடிச்சிடணும். அதை விட்டுட்டு நாளைக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். டுடே நீங்கள் இன்றைய நாளை முழுசாக பயன்படுத்தணும், நாளைக்கு அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் குஜராத். குஜராத்தில் சனந்த் நகரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆலை, என்ன ஆலைனா செயற்கைக்கோள் ஆலையானது அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தனியார்னால் அமைக்கப்படக்கூடிய செயற்கைக்கோள் ஆலை, அது குஜராத்தில் சனந்த் நகரத்தில் அமைக்கப்படுகிறது. அதுக்கு இப்போது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை குஜராத் மாநிலத்தில் சனந்த் நகரில் அமைக்கப்படுது. யார் இது அமைக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டா ஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனம் தான் அமைக்குது. இந்த ஆலையோட பேர் என்ன அப்படின்னா பாம்னாரோ அப்படிங்கிற பேர்ல தான் இந்த சேட்டலைட் பிளான்ட்டை வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது குஜராத்தோட இதுக்காக 500 கோடிக்கும் மேலான மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த நிறுவனமானது சைன் பண்ணிருக்கு. இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம பார்த்ததுன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தனியார் நேவிகேஷன் மையம் கேரளாவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வன பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைக்கிறாங்க. வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவுடைய முதல் ரெட் ரோடு அப்படிங்கிறது நேஷனல் ஹைவே 45ல வந்து அமைக்கிறாங்க. நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட்டும் பிரைவேட் செக்டாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மருத்துவ கல்லூரியை வந்து அமைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா தார் மாவட்டத்தில். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை அப்படிங்கிறது வாரணாசியில் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரீசன் நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். முக்கியமந்திரி சேஹத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப்.
பஞ்சாப் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இப்போ முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டமானது தொடங்கப்படுகிறது. ஸோ இந்த முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எதுக்காக அப்படின்னா இது ஒரு சுகாதார திட்டம். அதாவது இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எப்படி 5 லட்சம் காப்பீடு கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு, அந்த மாதிரி பஞ்சாப் மாநிலத்துல ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்குறாங்க. அந்த ஸ்கீம் தான் இந்த முக்கிய மந்திரி சேகத் யோஜனா. பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் அவர்கள் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஏழை குடும்பங்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. ஸோ பஞ்சாப் மாநிலத்துல இலவசமாக பணமில்லாத மருத்துவ சிகிச்சை இந்த ஸ்கீம்ல உறுதிப்படுத்தப்படுது. முக்கிய மந்திரி சேகத் யோஜனா இந்த ஸ்கீம்ல அதாவது இப்போ எப்படி திடீர்னு மருத்துவ செலவுகள்னா அதை ஏழைகளால மேற்கொள்ள முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கீம்ல இணைக்கப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க ஜாயின் பண்றாங்க, அதாவது சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு இலவசமான சிகிச்சைகளானது வழங்குவாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6வது இடம். ஸோ ஆசியால இந்த 2026ஆம் ஆண்டுல உற்பத்தி மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 11 நாடுகளுக்கான தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 6th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா சீனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அங்கே ஒவ்வொரு ஆசியாவில் உள்ள நாடுகளில் எப்படி பணியாளர்கள் இருக்காங்க, எப்படி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இந்த மேனுஃபேக்சருக்கான கொள்கை இருக்குது, எவ்வளோ முதலீடு செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆய்வு செஞ்சு தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் 2026 யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெசான் ஷிரா அசோசியேட்ஸ், ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனமான டெசான் ஷிரா அண்ட் அசோசியேட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது 3rd எடிஷன். அதில் சீனா ஃபர்ஸ்ட்டு, 2nd மலேசியா, 3rd வியட்நாம், நம்ம இந்தியா வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து ரீசன் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா உலக அளவில் தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்கள் மூலமா அதிக முதலீட்டை ஈர்த்த நாடுகளில் இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் போன வருஷம் பணக்கார இந்திய சிஓக்கள் பட்டியலில் ஜெயஸ்ரீ உல்லால் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 2025ல் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு. அடுத்த உலகின் சிறந்த உணவு தரவரிசை பட்டியலில் மும்பை வந்து 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆராய்ச்சி மாணவர்கள். அதாவது இப்போ பிஹெச்டிலாம் படிக்கிறாங்க இல்லையா ஒரு துறையில பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில தான் இந்த ஸ்கீமை அசாம் மாநிலத்தில் லான்ச் பண்றாங்க. வர February மந்த்ல லான்ச் பண்ண போறாங்க அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் தொடங்கி வைக்க போறாரு. இந்த ஸ்கீம்ல இப்ப அந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து 25,000 மந்த்லி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 அதாவது 40,000 ரூபாய் அப்படிங்கிறது மந்த்லி அவங்களுக்கு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான திட்டம் தான் இந்த அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டம். எதுக்காக? ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு நிதி உதவி வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், தமிழ்நாட்டில் இதே மாதிரி பிஹெச்டி படிக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்காக ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிதி உதவி கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம், அந்த திட்டத்தோடைய நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020 ஜூன் மந்த்ல தான் பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்வாநிதி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி. அதை தான் வந்து நம்ம ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றோம். இந்த கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தெருவோர வியாபாரிகள் வந்து வெளியில தானே அவங்களோட மேஜரா ஒர்க் பண்றதே வெளியில தானே இருக்கும். ஸோ அவங்க நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். தெருவோர வியாபாரிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்த பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் 2020ஆம் ஆண்டு ஜூன் மந்த் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ எதுக்காக பத்தி பாக்குறோம்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா 3 வழித்தடங்கள்ல அம்ருத் பாரத் ரயில் சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு மங்களூரு, அப்புறம் தாம்பரம் டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் டு செர்லப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 3 வழித்தடங்கள்ல இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலைய சேவையை வந்து ரயில் சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. கேரளாவில் தான் இதுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸோ அதை அடுத்து ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு கடன் உதவி, கடன் அட்டைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்வாநிதி திட்டம் பற்றியும் பார்க்குறோம். இந்த ஸ்கீம் 2020 ஜூனில் லான்ச் பண்ணாங்க. இந்த பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி அப்படிங்கிறத அதோட ஃபில் ஃபார்ம். எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதை திருப்பி செலுத்திட்டீங்கன்னா 20,000 ரூபாய் வந்து 2வது கட்டமாக கொடுப்பாங்க. இதையும் திருப்பி செலுத்திட்டாங்க அப்படின்னா 3வது கட்டமாக அவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கடன் உதவியாக வழங்கப்படுது. நெக்ஸ்ட் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா. இந்த ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுதான் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க ஜூன் மந்த்ல. இந்த பிரதமரின் ஆவாஸ் திட்டத்தில் இதுவரைக்கும் 4 கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு ஏழைகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 கோடி வீடுகளில் 3 கோடி வந்து ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மக்களுக்கும், 1 கோடி வீடுகள் நகர்ப்புற பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கும் கட்டித்தரப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்த்தோம்ல, அப்போ நம்ம பஞ்சாப்ல ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் லான்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் பீப்புளுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்கள், ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கணும். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. அடுத்து வருமான வரி விலக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்றாங்க இல்லையா, 1 இயருக்கு இவ்வளோ ஆனுவல் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த நிதியாண்டில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே, அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருக்கு, ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த வருமான வரியை செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலக்கு அளிச்சிருப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. தேசிய சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நேஷனல் டூரிசம் டே எப்போ அப்படின்னா ஜனவரி 25. ஸோ டுமாரோ தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த சுற்றுலா தினம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் இந்த டூரிசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இந்த டூரிசம் எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல டூரிசம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மேம்படும். இப்போ ஒரு இடத்துல கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலை சுற்றி என்ன பண்ணுவாங்க, பூக்கடை வச்சுருப்பாங்க, நெய் விளக்குகள் விற்பாங்க, இந்த மாதிரிலாம் அந்த கோயிலுக்கு போறவங்களை சார்ந்துதான் அந்த சுத்தி உள்ள நபர்கள் வந்து வாழ்றாங்க. அந்த மாதிரி டூரிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை நிறைய மக்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில நம்ம ஜனவரி 25 அந்த டேவை செலிப்ரேட் பண்றோம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனத்தில் எத்தனை சதவீத இடங்கள் தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? ஆன்சர் 20%. இப்போ தமிழக அரசு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நேரடி நியமனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த Group 1 Group 2 எக்ஸாம் மூலமாக வந்து நேரடி நியமனங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% அடிப்படையில் முன்னுரிமையானது வழங்கப்படும், 20% அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இது டிசம்பர் 10 இந்த தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுக்கான சட்டமானது 2010 வந்து இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டப்படி இப்போ நேரடி நியமனத்தின்படி அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் 20% தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுல வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னாலும் அதை கணக்கில் எடுத்துக்காம அவங்களையும் இந்த 20% இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இப்போ 2010 அதுக்கப்புறமா இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்களே, ஜாயின் பண்ணியிருப்பாங்களே தமிழ் வழியில் 20% அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இதோட விட்டுறலாம். இதுக்கப்புறம் வராங்க அப்படின்னா அவங்களே இந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கான இதை வந்து வரைவு மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க பேரவையில், சட்டப்பேரவையில். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 11 இயர்ஸ். இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறது 2015 ஜனவரி மந்த்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த நேம்லேயும் கேட்கலாம், சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னும் கேட்கலாம். இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து 10 வயது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையோட பேர்ல
நீங்கள் சுகன்யா சம்ருதி யோஜனாவின் கீழ் ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 250 ரூபி மினிமம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். 250லேருந்து அதிகபட்சமாக 1 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் அதில் பே பண்ண முடியும். அதாவது டெபாசிட் பண்ண முடியும். டெபாசிட் பண்ணி ஒரு 21 இயர்ஸில் இந்த கணக்கு தொடங்கி 21 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதில் உள்ள அமௌண்ட் வந்து அந்த மெச்சூர் ஆயிரும். அது அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் போட்ட தொகைக்கு பார்த்தீங்கன்னா 8.2% வட்டியும் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த ஏஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது வந்து 2015 ஜனவரி 22 சேம் டேட்ல தான் சுகன்யா சம்ருதி யோஜனாவும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 3 மினிஸ்ட்ரியின் கீழ் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படுது. அது என்னென்ன மினிஸ்ட்ரினா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம், அப்புறம் கல்வி அமைச்சகம். உங்களுக்கு இதை வந்து இந்த வருஷம் அதாவது 2025ல நடந்த எக்ஸாம்லேயே இந்த பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, இது 3 மினிஸ்ட்ரி கீழே செயல்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கொடுக்குறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் தொடங்கினாங்க. இப்போ 11 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 வயது அடைந்த பெண் குழந்தைகள் பேரில் கணக்கு தொடங்க முடியும் இந்த ஸ்கீமில். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 250 ரூபி வரைக்கும் அவங்க டெபாசிட் பண்ணணும். மினிமம் இனிஷியல் டெபாசிட் என்ன 250 டெபாசிட் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க 1,50,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் வட்டி வராது. டெபாசிட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணி டெபாசிட் அந்த வட்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. 1,50,000 வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே. மினிமம் 250 ரூபி அப்படி செலுத்திட்டே வராங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த கணக்கு தொடங்கி 21 இயர்ஸில் இது மெச்சூர் ஆயிடும். அதாவது 8.2% உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டே வராங்க இல்லையா. ஃபைனலாக 21 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதான் வந்து இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் 24th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் குஜராத். முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப். 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6th பிளேஸ். அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆராய்ச்சி மாணவர்கள். பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. தேசிய சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 25. தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனத்தில் எத்தனை சதவீத இடங்கள் தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? ஆன்சர் 20%. சுகன்யா சம்ருதி யோஜனா தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 11 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.